நான் வேலையிலேருந்து வர்றதுக்குள்ளே மித்தி அழுதுகிட்டே உட்காந்துருந்தா பசிக்குதுமான்னு சொல்லிட்டு மாவு மிச்சம் இருந்தது. அது வந்து போண்டா செஞ்சு கொடுத்துட்டு பால் வந்து காய்ச்சி கொடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து அடுத்த நாள் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன், பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் ஊருக்கு போயிட்டாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. அதனால் நாங்கள் 3 பேருன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே ஒரே சாதமாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். பால் பாயாசம் வந்து செஞ்சுருக்கேன். வெள்ளிக்கிழமைன்றதுனால வந்து பால் பாயாசம் செஞ்சுட்டு வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதையும் வந்து ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒன்று முடிஞ்ச அளவுக்கு வந்து கடையில் வாங்கி கொடுக்காத அளவுக்கு பார்த்துப்பேன். என்னைக்காச்சும் வந்து முடியலன்னும்போது வந்து வெளியில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸ்லாம். அதனால் வந்து துணியெல்லாம் கொஞ்சம் நைட்டே வந்து போட்டு வச்சுருந்தேன். அந்த துணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். துணி துவைச்சி முடிச்சுட்டு சாதம்லாம் வந்து சமைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டியது தான். பூ வந்து உட்காந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு பூ கட்டிட்டேன். பால் பாயசமும் வந்து ரெடி பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. ரோஷன் வந்து சைக்கிளில் போயிடுவான். மித்தி நாம் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவளை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டு நடந்து போயாச்சு. நானும் வந்து மாங்காய் சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு